கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதாவது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய மகிமையினாலே, அவருடைய வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்ப வேண்டும். எதற்காக அவர் நமக்கு இறங்க வேண்டும்? எதற்காக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? எதற்காக அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று கவனித்தோமானால் 67:1 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 67:1. தேவனே, பூமியில் உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதாவது பூமியிலே இயேசு கிறிஸ்துனுடைய வழியும் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பும் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக இந்த தேவ திட்டத்திற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும்படியாக நமக்கு இறங்க வேண்டும். இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்க வேண்டும். இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதாவது கிறிஸ்துனுடைய வழியும் ரட்சிப்பும் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்காக அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய முக பிரசன்னத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும். எனவே அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வழியை மற்றவர்களுக்கு அறிய பண்ணும்படியாக, தேவனுடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிய பண்ணும்படியாக தேவன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து இந்த தேவ திட்டத்தை, கிறிஸ்துனுடைய வழியை மற்றவர்கள் அறியும்படியாகவும் கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை மற்றவர்கள் அறியும்படியாகவும் தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களுக்கு இறங்கும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் உம்முடைய முக பிரசன்னத்தை, பிரகாசத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய சத்தியத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக, உம்முடைய வழியை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக, உம்முடைய ரட்சிப்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உம்முடைய திட்டத்தை எங்கள் மூலமாய் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, நீர் எங்களுக்கு இறங்குவதற்காக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, நீர் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய ராஜ்ய பணியிலே பயன்படுத்தி உம்முடைய வழியை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணும்படியாக, உம்முடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணும்படியாக எங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சங்கீதம் 67:2 பிரகாரம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இறங்குவீராக, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய ராஜ்ய பணிகளை நிறைவேற்றுவதற்காக இவைகளை செய்வீராக. உம்முடைய வழியை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவைகளை செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவைகளை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.